மாணவிகளே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது வட்டி கணக்குகளில் இன்ட்ரெஸ்ட் கணக்குகளில் 11வது கணக்கு. ஃபைண்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஃபார் rupees 525 for 2 years at the rate of 5/2% per annum. ரூபாய் 525க்கு 5/2% ஆண்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டிற்கான தனி வட்டியை காண்க. சரி, இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, 4 ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. அதுலேருந்து நாம் பார்க்கணும். எப்படி 525 பெருக்கல் 2 வருஷம், 2 பெருக்கல் 5/2 2 ஜீரோவை நீக்கிட்டாக்க இந்த ஜீரோவே இல்லை. அதனால் என்ன பண்ணுறது, புள்ளி தள்ளி வச்சுக்கிட்டா தீர்ந்து போச்சு. அப்போது அதை பெருக்கி புள்ளி தள்ளி வச்சா 26.5 வரணும். ஆன்சர் வந்து 26.5 எது வருதோ அதான் ஆன்சர். அப்போ சி இஸ் தி ஆன்சர். அடுத்து, Raj deposited rupees 15,000 for 5 years at the rate of 6% per annum. Find the interest received by him. ராஜ் என்பவர் ரூபாய் 15,000 5 ஆண்டுகளுக்கு 6% வட்டி விகிதத்தில் முதலீடு செய்கிறார். அவர் பெறும் தனி வட்டி எவ்வளவு? அப்போ என்ன, 15,000 பெருக்கல் 5 பெருக்கல் 6, இது 2 ஜீரோக்களை 2 ஜீரோ தள்ளிட்டா 150 பெருக்கல் 5 பெருக்கல் 6, அப்போ 150 பெருக்கல் 30, அப்போ 15 3 45 4,500. டி இஸ் தி ஆன்சர். அடுத்தது, ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 4,000 at 8% per annum for 1 year. ரூபாய் 4,000க்கு 8% வட்டி வீதம் ஒரு ஆண்டுக்கு தனி வட்டியை காண்க. அப்போ 4,000 பெருக்கல் 8 பெருக்கல் 1, அப்போ 2 ஜீரோ சொல்லிட்டா 40 பெருக்கல் 8, அப்போ 4 8 32, ஒரு ஜீரோ சேர்த்துனா 320. பி இஸ் தி ஆன்சர். ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் on rupees 7,900 at 4% per annum for 3 years. ரூபாய் 7,900க்கு 4% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க. அப்போது 7,900 பெருக்கல் 4 பெருக்கல் 3, அப்போ 2 ஜீரோ தெளிட்டா 79 பெருக்கல் 4 பெருக்கல் 3, அப்போ 79 பெருக்கல் 12 748. டி இஸ் தி ஆன்சர். ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் on rupees 35,000 at 9% per annum for 2 years. ரூபாய் 35,000க்கு 9% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க. அப்போது 35,000 பெருக்கல் 9 பெருக்கல் 2, அப்போ 2 ஜீரோ தெளிட்டா 350 பெருக்கல் 9 பெருக்கல் 2, இப்போ 9 2 18, 350 பெருக்கல் 18 6,300. அப்போது பி இஸ் தி ஆன்சர். Stephen invested rupees 10,000 in a saving bank account that earned 2% simple interest. Find the interest earned in the amount was kept in the bank for 4 years. அப்போ ஸ்டீவன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் ரூபாய் 10,000 2% தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்தார் எனில் 4 ஆண்டுகளின் முடிவில் அவர் பெறும் தனி வட்டி எவ்வளவு? அப்போ 10,000 பெருக்கல் 4 பெருக்கல் 2, 2 ஜீரோ விட்டுட்டா 100 பெருக்கல் 4 பெருக்கல் 2, அப்போ 100 பெருக்கல் 4 2 8, அப்போ 800 ரூபாய். டி இஸ் தி ஆன்சர். மதன் invested rupees 5,000 for 3 years at the rate of 6% per annum. Find the simple interest at the amount he received by him at the end of 3 years. மதன் ரூபாய் 5,000 6% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தால் 3 ஆண்டு முடிவில் அவர் பெறும் தனி வட்டி மற்றும் கூடுதலை காண்க. இப்போ ரெண்டுமே கேட்டிருக்கிறாங்க, கூடுதலும் கேட்டிருக்கிறாங்க, வட்டியும் கேட்குறாங்க. அப்போ 5,000 பெருக்கல் 6 பெருக்கல் 3, 2 ஜீரோ சொல்லிட்டா 50 பெருக்கல் 6 பெருக்கல் 3, அப்போது 6 5 30 300, 2 ஜீரோ விட்டா 9, 2 ஜீரோ சேர்த்துக்கிட்டா 9,000 900. அது கூடுதல்னு கேட்டுக்கனால 5,000 கூட ஒரு 900 ஆட் பண்ணால் கூட்டிக்கிட்டா 5,900. அப்போது 2 வர்றது வந்து 600 மற்றும் அது 900 மற்றும் 5,900 2 இருக்கிறது ஏ இஸ் தி ஆன்சர். ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்
on a sum of rupees 500 for 3 years at the rate of 12%. ரூபாய் 500க்கு ஆண்டுக்கு 12% வீதம் 3 ஆண்டு தனிவட்டியை காண்க. அப்போது 500 பெருக்கல் 3 பெருக்கல் 12, 2 ஜீரோ நீக்கிட்டா 5 பெருக்கல் 3 12, 3 பெருக்கல் 12, அப்போ 5 பெருக்கல் 36 180 ரூபாய். அப்போது B is the answer. Find the simple interest and the amount on rupees 2400 for 2 years 6 months if the rate of interest is 8% per annum. ரூபாய் 2400க்கு ஆண்டுக்கு 8% வீதம் 2 ஆண்டு 6 மாதத்திற்கு தனிவட்டி மற்றும் கூடுதலை காண்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடிக்கணும், மொத்தமும் கண்டுபிடிக்கணும். அப்போது 2 வருஷம் 6 மாதம்னா 2 6 12, அப்போ 2.5 வருடம். 2.5 வருடம்னா தகாபின்னமாக்கணும். 2 4 1 5, 5/2. அப்போ 2400 பெருக்கல் 8 பெருக்கல் 5/2. அப்போ என்ன செய்யலாம்னா 2 ஜீரோ விட்டுட்டா 24 பெருக்கல் 8 பெருக்கல் 5/2. 8 2 கட் பண்ணோம்னா சுருக்கணும்னா 4. அப்போ 24 பெருக்கல் 4 5 20. சைபர் அப்புறம் சேர்த்துக்கலாம். 24 2 480. அப்போது வட்டி வந்து 480, அசல் வந்து 2400, ரெண்டையும் கூட்டினா 2880. அப்போ A is the answer. Find the simple interest on a sum of rupees 600 for 2 years at the rate of 10% per annum. ரூபாய் 600க்கு ஆண்டுக்கு 10% வீதம் 2 ஆண்டு தனிவட்டியை கணக்கிடுக. ரூபாய் 600ன்னு கொடுத்துருக்காங்க. 600 பெருக்கல் 2 பெருக்கல் 10. அப்போ 2 ஜீரோ விட்டுட்டோம்னா 6 பெருக்கல் 2 பெருக்கல் 10, 6 2 12, 12 10 120. B is the answer. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.